எழுத வர வேண்டாம், அக்கறை தான் முக்கியம் இல்லையா? குமுதம் ஆசிரியர் எஸ்ஏபி அண்ணாமலை சொல்லுவாரு, தம்பி நல்லா எழுதுறீங்க, தம்பி நல்லா எழுதுறீங்க. யார் பாலகுமாரன்ட்டையும் சுப்பிரமணிய ராஜத்தையும் சிறுகதை வந்து வெளியான உடனே ஆசிரியரை பார்க்கணும் ஆர்வம் இருக்கும்ல. அவர் எஸ்ஏபி வந்து அண்ணா யாரையும் பார்க்கறது இல்லை. ஆனா 2 பயிர் வந்து விட மாட்டேங்கிறாங்க. நான் குமுதம் 2 கதை வந்துச்சு, நான் பார்த்தாங்கிறான். சரி தொலைறாங்க, ராக்கில அப்பாயின்மெண்ட் வாங்கி அனுப்புறாரு. அவரோட பேசுவதற்கு இவர்களுக்கு ஒன்று பெரிய செய்தியில் ஒரு நன்றி சொல்றாங்க. அவர் நீங்க 2 பேர் தானே படிச்ச நல்லா எழுதுறீங்க அப்படி சொல்லிட்டு, நல்லா எழுதுறீங்க, நல்லது எழுதுங்க. நல்லா எழுதுறது முக்கியம் இல்லை, முத்துலிஷன் மாதிரி நல்லது எழுதுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நாங்கள் எங்க போய் தேடி படிச்சுக்கணும் இல்ல இருந்துச்சுல இல்லையா? இந்த புத்தகம் செய்யறது ஒரு சிறப்பான காரியம் நான் நினைக்கிறேன். அப்படின்னா இந்த போராட்டங்களுக்கு கதைக்கிற புத்தகம் ஒவ்வொரு போராட்டத்திற்கு பற்றி எழுதும் போதும் அது தொடர்பான ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு பெட்டி செய்தி இருக்கு. நான் இந்த புத்தகம் படிக்க இந்த போராட்டங்களை கையில் எடுத்து கற்றுனால என்னால் ஒரு 15 புத்தகம் ஆக முடிஞ்சு, ஒரு 15 புத்தகம் தெரிஞ்சுக்க முடிஞ்சு இல்லையா? ஒரு எமர்ஜென்சி அவசர நிலை, அதை இந்திரா காந்தி அவர்கள் எந்த காலகட்டத்தில் எதன் கட்டாயத்தில் செய்தார் சொல்லும் பொழுது அவருடைய பெட்டி செய்தியா குல்தீப் நய்யார் எழுதின எமர்ஜென்சி ரீடோல்டு ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு 4 வரி எழுதுறாரு. அப்ப இந்த அவசர நிலையை பற்றி மேற்கொண்டு தெரிந்து கொள்ள விரும்புகிற என்னை போன்றோ போய் குல்தீப் நய்யாருடைய புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கடா, என்னையே ஒழுங்காதுங்க கேட்காதீங்கன்னு முத்துகிருஷ்ணன் மறைமுகமா சொல்ற செய்தி தான் அந்த செய்தி. இந்த வைக்க போராட்டத்தை பத்தி இருக்கு. நான் விரும்புனது இன்னொரு 40 போராட்டம் 44 போராட்டம் கைவசம் இருக்கு. அடுத்த புத்தகம் எழுத போறேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த புத்தகத்துல நான் விரும்புறது ஒரு புத்தகம் மட்டும் இல்லாம ஒரு போராட்டத்தை பத்தி எழுதும் போது அவர் நிறைய புத்தகத்துல ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பார்ல, அந்த பிப்ளியோகிராஃபி இருக்கணும்னு விரும்புறேன். ஒரு நூல் பட்டியல் இருந்துச்சுன்னா ஒருவேளை ஏதாவது புத்தகத்திற்கு பிழை இருந்தா அது முத்துகிருஷ்ணன் பிழையாக இல்லாமல் எந்த புத்தகத்தில் எடுத்தாலும் அதன் பிழையாகும். ஏன்னா வைக்க போராட்டத்தை பத்தி எழுதும் போது வைக்க போராட்டம் தெரியும். வைக்க போராட்டத்தில் பெரிய தொந்தரவா இருக்காரு மகாராஜாவுக்கு. மகாராஜா என்ன முடிவு பண்ணிடுறாரு, பெரியார் என்ன செய்யறது தெரியல, ஜெயில இருக்க பெரியார். உடனே நம்பூதிரி எல்லாம் சொல்றாங்க, ஒரு யாகம் நடத்துவோம், யாகம் நடத்தினா பெரியார் செத்து போயிடுவார்னு சொல்லி ஒரு யாகம் நடத்துறாங்க. சத்ரு சம்ஹார யாகம். யாருக்கு புத்தகத்தில் வந்து சத்ரு சங்கர யாகம் இருந்துச்சு. நான் படிக்கும் போது இது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு, நம்ம சமஸ்கிருதம் தெரியாதா, சரியா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா இல்லையே இப்படி இல்லையே அந்த பேர் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் திருப்பி போய் ரெஃபர் பண்ணி தெரிஞ்சு கொடுத்து சத்ரு சம்ஹார யாகம் புத்தகத்தில் தவறுதான் பிரிண்ட் ஆயிருக்கு. சத்ரு சங்கர யாகம். அந்த யாகத்தை வந்து பெரியார் செத்து போன்னு நடத்துறாங்க. நடத்தி முடிக்கும் போது மகாராஜா செத்து போயிட்டாரு. பெரியார் வந்துட்டாரு, பெரியார் வந்து மறுபடியும் போராட்டத்தை தொடர்ந்தாரு. போராட்டத்தை தொடர்ந்த பிறகு மகாராணிக்கு என்ன செய்யறது, மகாராணி பயம் வந்துருச்சு. என்னடா பெரியார் செத்து போன யாகம் நடத்தின ராஜா செத்து போயிட்டாரு, இப்ப இது என்ன செய்யறது அப்படின்னா மகாராணி வந்து காந்திக்கு கடிதம் எழுதுறாங்க. காந்தி வந்தவர் மகாராணியின் சார்பாக பெரியார் பஞ்சாயத்து கொண்டார். இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வருவதற்கு புத்தகத்தில் வந்து காந்தியும் பெரியாரும் சென்று மகாராணியை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினா இருக்கு. அது அப்படி இல்லை, மகாராணி தான் கூப்பிட்டாங்க. அந்த அளவு யார் பேசுறது தெரியல, காந்தி நீங்க வந்து பிரச்சனையை முடிச்சு. காந்தி எப்பவுமே வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்து நல்லா பார்ப்பாரு. அவர் வந்து உடனே நான் பேசிட்டு பெரியாரை கூப்பிட்டு இந்த மாதிரி பயப்படுறாங்க, நீங்க வந்து போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிக்கீங்க, நடக்கிறதுக்கு அனுமதிச்சுவாங்க. ராணிக்கு என்ன பயம்னா வீதியில ஆள் நடக்க விடலைங்கிறதா வைக்கும் போராட்டம். வீதியில நடக்கிறதுக்கு அனுமதிச்சா அடுத்து கோயிலுக்குள்ள விடு நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்களோ ராணி பயப்படுறாங்க. அப்படின்னு பெரியார் சொன்னாரா, கண்டிப்பா செய்வேன், உங்களுக்கு சந்தேகம் வேணாம், கண்டிப்பா செய்வேன், ஆனா இப்ப செய்ய மாட்டேன். இந்த போராட்டம் வீதியில் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. வீதியில் நடக்க அனுமதிக்க சொல்லிருங்க, நான் கிளம்பி ஊருக்கு போறேன், போயிட்டு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் வந்து அப்புறம் ஆரம்பிக்கிறேன், அந்த உறுதியை வழங்குறேன், இப்ப செய்ய மாட்டேன், இப்படி கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்னு. அது ஒண்ணு. இன்னொன்னு, பெரியார வந்து அந்த போராட்டத்தை தொடர வேண்டாம்னு சொல்லி திருப்பி தமிழ்நாட்டுக்கு வாங்க, இங்க செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னவரு ராஜாஜி. அது முத்துலிஷன் புத்தகத்தில் பதிவாகல. ஆனா அந்த போராட்டத்தை பத்தி சைட்ல புத்தகம் போட்டிருக்காருல, பெட்டிக்குள்ள போட்டுக்க படம் அதிகமான எழுதின புத்தகத்துல இது எல்லாமே. வைக்கம் போராட்டத்தை பத்தி 14 அதிகமான எழுதின புத்தகத்துல இது எல்லாமே இருக்கு. அப்ப அதுக்காக தான் சொல்ல வந்தேன்,
இந்த புத்தகம் என்பது உங்களுக்கு போராட்டத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு கேட்வே. அது முழுமையா இருக்கா? இருக்கு. ஆனா அதுவே முழுமையான அதுக்கு தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியும். அது முழுமையானதா அப்படின்னா இல்ல, அது வேற வேற புத்தகம் இருக்கு. நிறைய சொல்றாரு அவரே முத்துகிருஷ்ணன். அதுல போய் அதை புற தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இந்த புத்தகங்கள் இதை போல விஷயங்கள் என்ன வேலையை தொடர்ச்சியாக சமூகத்தில் செய்யும் அப்படின்னா, எனக்கு தெரிந்த ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை இன்னொரு போராட்ட சொல்லுவீங்க, இன்னொரு போராட்டத்தோடு சொல்லுவீங்க. இது தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களின் முக்கியத்துவங்களை பற்றி எப்படி எல்லாம் போராட்டம் நடந்திருக்குல்ல, அது ஒரு பெரிய ஆச்சரியம். அதாவது ஒரு பெண் மிக அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு ஒரு மினிஸ்கர்ட் போடுறான், அதனால அவ ஒரு பாலியல் உணர்வுக்கு ஆளாகும் பொழுது அது வந்து காலகாலமா சொல்றது தானே. நம்ம முதல்ல சொல்றது பொம்பளை பிள்ளை ஒழுங்கா ட்ரெஸ் போடு, பொம்பளை பிள்ளை ஒழுங்கா உட்காரு, பொம்பளை பிள்ளை ஒழுங்கா நில்லு, பொம்பளை பிள்ளை சீக்கிரம் வீட்டுக்கு வந்து அப்படின்னு அப்படி சொல்றதுனால என்ன செய்யலாம், துருக்கியில இருக்க ஆண்கள் எல்லாம் முடிவு பண்ணி அந்த குட்டப்பாவாடையை நம்ம போடுவோம்னு ஒரு போராட்டம் நடந்தது. அட்டன் சொல்றோம்ல, என்ன நாமளும் கூட மினிஸ்டர் போட்டுருக்காங்க கரகரன்னு காலில் எவ்வளவு முடியோட அப்படின்னு தோணும்ல. போராட்டம் என்பது ஒருத்தர் வம்புடு போதோ, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆட்டோல இருந்து ஒரு இறங்கி கண்ணாடியில் அடிக்கிறதோ இல்லை. அது வெறும் மினிஸ்கர்ட் போடுறதா கூட இருக்கலாம். அது கவனத்தை ஈர்ப்பதுன்னு தான் நோக்கம். முதல்ல ஈர்த்தா எதற்காக இவர்கள் செய்தார்கள் கேள்வி வந்தா எது மைய பிரச்சனையும் அதுக்கு போயிடும். அதை முத்துகிருஷ்ணன் எவ்வளவு அழகா அந்த இதில் கொண்டு வந்து கோர்க்கிறாருமா. அப்படி இப்ப நடத்தப்பட்ட போராட்டம் என்பது அதை படித்த பொழுது, அதை கேள்விப்பட்ட பொழுது எனக்கு தெரியாதான் நேருக்கு வந்த ஆண்மையை ஒழிக்காமல் பெண்மை விடுதலை அடைய முடியாது. பெரியார் நீ எதை ஆம்பளத்தை நினைச்சுக்கிட்டு இருக்க, அதை முதல்ல ஒழிக்கணும் சொல்றாரு பெரியார். அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார் முத்துகிருஷ்ணன். அதனாலதான் அவன் கூட மினிஸ்டர் போடுறது. நான் மினிஸ்டர் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்குது இல்லையா. இந்த இப்படி இந்த கனெக்ட் பண்றத இந்த புத்தகம் தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணிருக்க எல்லா இடத்துலையும் ஒன்னை தொட்டு இன்னொன்று போறதுங்கிறது. இந்த புத்தகம் இந்த வெளியீட்டு விழா அதற்கு வருவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும். எப்படி ஜெயலலிதா இன்னைக்கு மோத்தரீங்களா எழுதிருக்கீங்க, நானும் இன்னைக்கு தான் மோத்தரவன். நான் எழுதிக்கு வந்தது அது சொல்ல நல்ல ஞாபகம். புத்தகம் தனியார் கல்லூரிகளும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் இந்த புத்தகங்களை வாங்கணும்னு வழக்கறிஞர் வந்து பரிந்துரை செஞ்சார். அரசு மற்றும் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் படிக்க வேண்டும்னு. நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இங்கே பார்க்குற எனக்கு அறிந்த ஆசிரியர்கள் அத்தனை பேரும் மேடையில் உட்கார்ந்து இருக்கிற பிரபாரையாவை தொடங்கி கீழே பார்க்குறேன் எல்லாரும் புத்தகம் படிக்கிற ஆசிரியர்களாக நான் பார்க்குறேன். ஆசிரியர்கள் படிப்பதே இல்லை. நான் சொல்றேன், நல்லா தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் படிப்பதே இல்லை. அவர்கள் புத்தகத்தை படித்தாங்க, பாஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாடெடுக்க போனாங்க. பாடெடுக்க போன போது அந்த ஒரு புத்தகத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பையங்கிற யாருன்னா நிறைய புத்தகம் படிக்கிறாங்க, வாத்தியார் யாருன்னா ஒரு புத்தகம் படிக்கிறாங்க, அடுத்தவர் படிக்கிறாங்க. ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் யாரோ 2 நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. இந்த பிள்ளை மேல அக்கறை உள்ள 2 ஆசிரியர்கள், 2 பேரோ 3 பேரோ, அந்த 2-3 பேரை வச்சுதான் அந்த பள்ளிக்கூடமே நடக்குது. இதை நான் கண் கூட பார்த்தது தமிழர்கள். ஆனா அந்த 3 பேர் என்னன்னா மிச்சம் 20 பேருக்கு சேர்த்து மொத்த வேலையும் பார்த்து அவ்வளவு நல்லவர்களா இருக்கிறதுனால நான் வந்து என்னுடைய இப்ப சுரேஷ் காத்தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து வழக்கமா வந்து இந்த டிஏடிஏ கணக்கு இருக்குல்ல, அது ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க என் பள்ளிக்கூட உட்காந்து. இதுக்கு எவ்வளோ ஆச்சு, இதுக்கு எவ்வளோ கூட்டுச்சு. அது நான் சொல்லுவேன், முதல்ல ஒழுங்காக சொல்லுவேன் எல்லா வார்த்தையும். மாசம் 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கணும். ஒவ்வொரு 1000 புத்தகம் வாங்கல, 80,000 ரூபா 70,000 ரூபா வாங்குற ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கலாம். சரி, 1000 ரூபா அதிகமா 500 ரூபாய்க்கு வாங்கலாம். ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய்க்கு புத்தகம். 500 ரூபாய்க்கு வாங்கினா 12 மாசத்துக்கு 6000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கணும். 12 மாசம் 6000 ரூபாய்க்கு நான் புத்தகம் பில்லை கொண்டு வச்சு கொடுத்தாதான் அடுத்த டிஏடின்னு சொல்லிடணும். இப்படிலாம் வாங்கினா வாத்தியார் படிச்சுருவாரா? படிக்கவே வேண்டாம். குறைஞ்ச விட்ட வாத்தியார் வருஷத்துக்கு 6000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிட்டு போகல. அந்த டாக்டர் வீட்டில் யாராவது படிப்பாங்கல்ல, போராட்டம் இருந்தது, அவர் படிக்கவே வேண்டாம். அவர் வீட்டுக்காரங்க படிக்குங்கள, அவன் பையன் வீட்டில் சும்மா எடுத்து படிப்பாங்கல்ல இல்லையா? அப்ப இங்க சம்பாதிக்கிற ஆட்களை இப்படி ஏதாவது கட்டாயப்படுத்தி புத்தகம் வாங்கணும் என்னைய மாதிரி இப்படி முரட்டு யோசனை சொல்றாங்க வந்துட்டோம்னா புத்தகம் எவ்வளவு விற்கும் பாத்துக்கணும். சுரேஷ் சொல்லுவாரு, இதை போய் அட்ட சொல்லி வச்சிருக்காங்க போட்டுட்டாங்க, பொய்வில் ரெடி பண்ணி வாங்கிடுவாங்க. நீ
நீ வாத்தியாரா? நாங்கல்ல அப்படிதான் விட மாட்டோம் உங்களை. படிச்சு அந்த புத்தகத்தை பத்தி பசங்க பேர் சொல்லுவோம் அப்படின்னு. நம்ம துளசிதாசன் எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர் இருக்காரு, தனியார் பள்ளி வந்துருக்காங்க திருச்சியில. அவர்கள் வழக்கம் என்ன வச்சிருக்காங்கன்னா, பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு ஆசிரியரும் மாதம் ஒரு புத்தகம் படிக்கும். அது 40 பக்கமா இருக்கலாம், 100 பக்கமா இருக்கலாம். படிச்சுட்டு மாதாந்திர கூட்டத்துல இப்ப 20 ஆசிரியர்களா 20 புத்தகம் படிச்சாச்சா, மாதாந்திர கூட்டத்துல எல்லாரும் 5 நிமிஷம் தான் படிச்ச புத்தகத்தை பத்தியும் அந்த எழுத்தாளரை பத்தியும் சொல்லணும். அதன் மூலமாக இன்னொரு ஆசிரியர் 20 புத்தகம் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் தான் போய் அந்த புத்தகத்தை வாங்குவார் மேற்கொண்டு அப்படின்னு. அப்படி ஏதாவது எல்லாரும் ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா படிப்பது என்பது குறிப்பா புத்தகம் வாங்கி ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு, அதான் எல்லாமே போன்ல இருக்கே சார் அப்படின்னு. போன்ல ஒண்ணுமே இருக்காது, போன்ல ஒண்ணுமே இருக்காது. உலகம் எதையுமே தொடர்ச்சியா பார்க்க முடியாது. ஆனா தொடர்ச்சியா நம்ம போனை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லாரும் சொல்றேன், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இல்லையா? ஏதோ ஒன்று எடுக்கணும்னு எடுத்தா 5 நிமிஷங்களுக்கு மரத்தில் இருந்து எதுக்கு இந்த போன் எடுத்தோம்னு. ஏன்னா அங்கே வேற ஒண்ணு வந்துருது, வேற ஒண்ணுக்குள்ள போயிடுறோம். ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஏன் இப்ப நடக்குது? சினிமாவில் நமக்கு ஏன் கமர்ஷியல் சினிமா பெருசா ஓடுது, வியாபார சினிமா பெருசா ஓடுது இல்ல? பாலகேந்திரன் சிறந்த படங்களை இயக்கினார். ஆனா அவருடைய படம் பெரிய மாபெரும் வெற்றி பெற்றுச்சா? எந்த படமாவது 100 crore சேர்ந்துச்சா? ஆனா 100 crore படம் சேர்ந்து 100 வரை விட்டு 10 வருஷம் முன்னாடி சாதாரண வெற்றி பெற்ற படம் ஒன்று இருக்குல்ல இல்லையா? எல்லாரும் பாக்குற படம் என்ன படம்? ஏன் இந்த படம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, பாலகேந்திரா இருக்கிற படம் ஒரு குடும்பம், நடுத்தர குடும்பம், அது வீடு கட்டுறத பத்தி பிரச்சனை இருக்கு. வீடு கட்ட லோன் வாங்குது, வீடு கட்ட செங்கல் வாங்குது, வீடு கட்ட சிமெண்ட் வாங்குது, மேஸ்திரி திருடுறாரு, மேஸ்திரியை மாத்துறாங்க, திருப்பி வீடு கட்டி முடிக்கிறாங்க, சிமெண்ட் பூசுற காசு வரல, மறுபடியும் லோன் வாங்குறான்னு ஒரு படம் எது தொடங்கியதோ அதையே பேசி கொண்டிருக்கிறது. அது நல்ல படமா எல்லாரும் சொல்லிருக்கோம். ஆனா நம்ம எல்லாரும் போய் பார்த்து பல கோடி காசு கொடுத்த படம் எந்த படம்? ஒரு படம் ஒரு கதையை நேரா சொல்லக்கூடாது. கதாநாயகி வரணும், அம்மா இருக்கணும், வில்ல இருக்கணும், காமெடியன் இருக்கணும், கவர்ச்சி பாட்டு இருக்கணும், படம் தப்பிக்கிட்டே இருக்கணும், வேற இருக்கணும், மாறிக்கிட்டே இருக்கணும். உங்களை ஒரு எமோஷனை வச்சுக்க கூடாது. அது பிடிக்கும். 10 நிமிஷம் எமோஷனை மாத்திக்கிட்டே இருந்தா மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து அழுக வச்சா பிடிக்காது, தொடர்ந்து சிரிக்க வச்சா பிடிக்காது, தொடர்ந்து நெகிழ வச்சா பிடிக்காது. சிரிக்கணும், அழுகணும், நெகிழணும், உற்சாகம் கை தட்டணும், எல்லாம் பண்ணா அந்த படத்தை எல்லாரும் போய் பார்ப்போம். அந்த படம் இல்லையா? அந்த டைம் உங்க கையில செல்போன் பண்ணுது. ஏன் செல்போன் மாற்றவே முடியுது? பார்வையா நீங்க எடுத்தீங்கன்னா எடுத்த உடனே அது காமெடி இருக்கு, கவர்ச்சி இருக்கு, நெகிழ்ச்சி இருக்கு, வாழ்க்கைக்கு ஒரு தத்துவ கதை இருக்கு, முன்னேறணும் என்ன செய்யணும் சொல்லுது, பணம் சம்பாதிக்குது எப்படின்னு சொல்லுது. இது எல்லாத்தையும் ஒரு ஸ்கிரீனுக்குள்ள சொல்லுது. எதையும் ஸ்க்ரால் பண்ண வேண்டாம். அப்புறம் எப்படி கண்ணு எடுக்க மாட்டான். அது பயங்கரமான கமர்ஷியல் சினிமா. அது இந்த மாதிரி சிறப்பாக இருக்கணும், அதை தான் பார்ப்பான், அதுல தான் நிற்பாங்க. அப்ப அதுல இருந்து புளியை கொண்டு வரணும் அப்படின்னா இதுதான் சரினா இங்க இருக்கிற பொறுப்பு ஆசிரியர்களிடம் பெற்றோரிடமும் பெருமுக்கு வைக்கிறது. திரும்ப நம்ம எல்லாரும் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு புத்தகம் வாங்கி படிக்கணும்னு நினைக்காது. ஏன்னா நீங்க படிக்க மாட்டீங்க. நம்ம தான் படிக்கிறதுல முடிவு பண்ணிட்டுல இல்லையா? நமக்கு 2 பதில் இருக்கு. ஒண்ணு புத்தகத்துக்கு இருக்கா தூக்கம் வரும் சார், இன்னொன்னு புத்தகத்துக்கு இருக்க தேவையில்லை, எல்லாமே போன்ல இருக்கு. அப்புறம் என்ன பதில் முடியும்? அதனால படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா புத்தகத்தை வாங்குங்க. உங்களால பணம் செலவழிக்க முடியும், செலவழிக்கிறீங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போய் பாருங்க, வீட்டுக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் பயன் தரதான்னு பாருங்க. பயன் இல்லாத எவ்வளவு புத்தகம் பாருங்க, எவ்வளவு பொருள் இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் இருக்கும்போது நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல புத்தகத்தால் என்னதான் பயன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பயனற்ற பொருளா புத்தகம் இருந்துட்டு போகுது. அதை பயன்படுத்துகிறவனை கண்டு அடைஞ்ச அந்த புத்தகம் போய் சேர இந்த போராட்டம் என்பதை ஒருத்தர்கிட்ட போய் சேரும். அவன் படிப்பான் ஒரு காலகட்டம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் சேர்ந்தது. நான் சொன்னேன் இந்த கல்லூரி நூலகத்துக்கு நான் வரவே இல்லைன்னு. மதுரையில கடந்த 3 ஆண்டுகளில் நடந்த எந்த நிகழ்ச்சி நான் அழைக்கப்பட்டது? அழைக்க மாட்டோம்ல, ஏன்னா மதுரைக்காரன். நான் தமிழ்நாட்டில் எல்லா புத்தகம் கட்டி பேசியிருக்கேன், மதுரை தவிர. நீலகிரி வரைக்கும். நீலகிரியில அவனை ராசாவும் நானும் பேசக்கூடாது. இதுதான் முதலாண்டு நான் போய் பேசினாங்க புத்தகம் படிக்கிறத பத்தி, புத்தகம் வாங்குறத பத்தி என்ன. ஆனா மதுரையில் அழைக்கப்பட்டது. வைகை திருவிழா அழைக்கப்பட்டது இல்லை. இந்த நூலகம் தொடங்கி இதுல என்ன முக்கியம்னா, இது நடத்துறாரு கூட நான் ரொம்ப தெரிஞ்சாரு. நான் கூட்டத்தில் லிஸ்ட் போட, பெரிய லிஸ்ட் போடுவேன். அந்த 10ல் 8ல் புத்தகிருஷ்ணன் இருக்காரு அந்த கமிட்டியில. சரியா கூட்டத்தில். ஆனா நான் என்ன நினைச்சுட்டேன்னா,
இதுவெல்லாம் முக்கியம் இல்ல. அரசு நடத்துற விழாவை பள்ளிக்கூடம் கூப்பிட முக்கியம் இல்ல. நம்ம பள்ளி சேஃபா வச்சுக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒன்று கூப்பிடணும். எப்ப கூப்பிடணும்னா, நான் என் புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுவேன். ரிலீஸ் பண்ணும்போது அன்னைக்கு கூப்பிடுவோம். பள்ளிக்கூடம் கூப்பிடுவேன். அப்ப அரங்கு சொல்லிட்டு மிச்சம் கூப்பிடாதுலாம் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து புத்தகம் அன்னைக்கு தான் கூப்பிடணும் நினைச்சுக்காதீங்க. அது வந்து இயல்பே தான். எப்பொழுதும் மிக அருகில் இருக்கணும், கவனிச்சுக்கணும். ஏன்னா அருகிலேயே இருக்கேன். நான் சொல்றேன், மதுரையில் இருக்கிற எல்லாரையும், மதுரையும் இல்லை, அவர் ஒரு சொந்த ஊரில் இருக்கிற உங்க பிள்ளையில 21 வயசுக்குள்ள ஊரை விட்டு கிளப்பி நல்லா தான் இருக்கும். அம்மா வைக்கிற குழம்ப 50 வயசு நீ சாப்பிட்டா ரொம்ப சிறப்பா தான் இருக்கும். எங்க ஆத்தா மாதிரி குழம்பு வைக்கவே முடியாதுன்னு சொல்றக்காக நம்ம பிறக்கல இல்லையா? ஒரு குழம்பு உப்பு இருக்காது. நான் வந்து எங்க அம்மா வந்து எங்க ஆட்டு பிரமாதமா செய்யப்பா, பாராட்டுறதே இல்லை நான். ஆனா ஊர்ல இருந்து வர்றாங்க இல்ல, இப்படி மாமாவோ சொந்தக்காரங்களோ, நாகம்மா குழம்பு வச்சா அப்படி இருக்கும்பாங்க. நான் சாப்பிட்டு இருக்கேன். எந்த குழம்பு தான் நான் சாப்பிட 20 வருஷம் ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னு நான் பார்த்து சாப்பிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க கிளம்பி உதவி இயக்குனர் ஆவதற்காக சென்னைக்கு போய் உதவி இயக்குனர் சேர்றேன். அப்போ ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே தங்கிட்டு ஆகி பக்கத்துல. அங்க சாப்பிட போனா முதல் தோசையை பிடிச்ச சாம்பாரை வாயில வச்சேன்ல, எனக்கு காது பூரா டிடிஎஸ்ல கேட்டுச்சு, நாகம்மா மாதிரி குழம்பு வைக்கவே முடியாது. இப்ப நான் எங்க அம்மாவை பாராட்டாம இருந்ததே கிடையாது. அது தொடர்ச்சியா கிடைச்சா பிள்ளைக்கு தெரியாது. பிள்ளைய கையவு செஞ்சு கைவிடுங்க. பிள்ளை இடுப்புலயே வச்சுட்டு சுத்தாது. என் தலைமுறை விட்டதுக்கான காரணம் 3 பிள்ளை பிறந்துச்சு, 7 பிள்ளை பிறந்துச்சு காரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை. அந்த 2 பிள்ளைகளே இல்லாம ஆக்க முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆக்குவீங்க, எல்லாம் ஆக்க முடியாது. அதனாலதான் ஒரு பேராசிரியர் இன்னைக்கு வந்து ஓய்வு பெற்ற பிறகும் சலிப்போட சொல்றாரு, எல்லாரும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சு தொலைறீங்களா? இல்ல சார், ஹிஸ்டரி படிக்கலாங்க. லைலா காலேஜில் ஹிஸ்டரி சீட் கிடைக்காது. லைலா காலேஜில் 120 பேர் படிக்கிறாங்க ஹிஸ்டரி. செல்ஃப் பைனான்ஸ்ல 80 பேரும், ரெகுலர்ல 40 பேர் படிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் சிபாரிசுல தான் பிஏ ஹிஸ்டரி சீட் வாங்க முடியும் லைலா காலேஜில். இங்க படிக்கிறாள் இருக்காங்க, எல்லா படிப்பு ஜியாலஜி படிக்கிறேன் இருக்காங்க. அத நம்ம பொது புத்தியில எல்லாரும் திருப்பி கம்ப்யூட்டர் படிக்க சொல்றதுனால படிக்கலாம். எல்லா பிள்ளை ஆக்க முடியாது. புள்ள ஒண்ணு ஆகும். என்ன ஆகும்? போராட்டங்களின் கதை படிச்சா அது நாளைக்கு முத்துகிருஷ்ணா கூட ஆகும். என்ன ஒரு சிறப்பான வாழ்வு நினைச்சு பாருங்க. ஒரு வேலை கிடையாது. நீங்க ஒரு வேலை இல்லாத ரொம்ப முக்கியமான சொல்லிட்டு வேலைக்கால் காலையில் தைக்கு ஒரு ஆபீஸுக்கு போயிடுவான். வேலையில ஊரை பத்திரமா பாத்துக்குவான். நீங்க ஊருக்குள்ள கார் ஓடுச்சுனா, ஏப்பா யார் நீ அப்படி யார் கேப்பா? அந்த ஊருக்குள்ள வேலை இல்லாம இருக்க கேப்பா? வேலை கேட்க மாட்டாங்க, வேலைக்கு போயிருப்பானே. அப்ப ஊரை காப்பாத்துற யாரு? வேலைக்கு சொல்லாது. அப்ப முத்துகிருஷ்ணன் யாரு? ஊரை காப்பாற்றுறது. அப்ப அது முக்கியம். அதனாலதான் சொல்றது, எப்படி மனுஷன் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எப்படி இயங்குறாங்க இவங்க? எப்படி என்ன கேட்பாங்க இல்ல, எப்படி நடத்துறான், அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் இருந்து பேசுறான், அவளுக்கு தெரியும் எப்படி நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது நடக்கும்ல. அது முத்துகிருஷ்ணன் நான் கொஞ்சமா படிச்சுக்க மாட்டேன், நான் புத்தகத்தை மட்டுமா படிப்பேன். 10 வருஷம் முத்துகிருஷ்ணன் பாக்குறேன், அதையும் படிச்சு சேர்த்து. அப்ப அதை போல வேலைகளை செய்வதற்காக நம்ம ரொம்ப முக்கிய நினைச்சு பிள்ளைகளை அதை சொல்வது. எதையாவது படிச்சுட்டு போறாங்க, விடுங்க, என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆக போகுது. படிச்சதுனால ஒரு கல்லூரியில சொன்னாங்க, அவ்வளவு காசு கட்டி சேர்றாங்க. ஏன்னா இவ்வளவு காசு கட்டி சேர்த்தீங்கன்னா, இல்ல அது கேம்பஸ்லயே வந்து என்னது பிளேஸ்மெண்ட், கேம்பஸ்ல பிளேஸ்மெண்ட் ஆகிவாங்க. நான் சொன்னேன், இன்னும் டேட்டா இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்னு. எவ்வளவு பேர் கேம்பஸ்ல பிளேஸ் ஆகிருக்காங்க? பிளேஸ் ஆனாங்க எவ்வளவு பேர் கம்பெனில வளர்ந்து அடுத்த வந்திருக்கான். 15,000 பிளேஸ்மெண்ட் ஆகிடுவான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவன் அந்த கம்பெனி தொடர்ந்து 5 வருஷம் வேலை செஞ்சானா? 15,000 சம்பளம் 50,000 ஆயிருச்சா? 5 லட்சம் ஆயிருச்சா? அவன் முன்னேறிட்டான வாழ்க்கையில? ஒரு டேட்டாவும் கிடையாது. அந்த காலேஜ்ல சேர்ந்தா பிளேஸ்மெண்ட் ஆயிடும். பிளேஸ்மெண்ட் ஆகி என்ன பண்ண போறாங்க? ஏன் பிளேஸ்மெண்ட் ஆகணும் இல்லையா? அதனால அவரவர் வாழ்வு அவரவர் வாழ்வாங்க, ஒன்றும் நடந்துட போறதில்லை. அதனால இதை போல ஆசிரியர்கள், இதை போல நூல்கள், இதை போல வாழ்வு எல்லாருக்கும் வாய்க்கணும்னா முத்துகிருஷ்ணனை போல இந்த புத்தகம் எழுதினார் இல்லையா, அடுத்த புத்தகத்தை இதை விடவும் நிறைவா எழுதணும். நான் இந்த புத்தகத்தை பத்தி 2 தப்பு இருந்துச்சு இல்லையா, சொல்லலாமா வேண்டாம் ரொம்ப யோசிச்சேன்.
ஏன்னா புத்தகத்தில் இருக்க தப்பெல்லாம் சொன்னா ஃபேஸ்புக்கில் அவ்வளோ பேர் நடிக்கிறாங்க. அது எப்படி சொல்லுவாரு அப்படின்னு நீ அது என்ன சொல்லியிருக்கோம், உனக்கு புத்தகம் வீட்டு தான் சொல்லியிருக்கு, அதே மாதிரி விமர்சனம் பண்ற அப்படின்னு ஒரு இன்னொரு பக்கம் விமர்சனம் பண்றவங்க லெப்ட் அண்ட் ரைட் அடிக்கிறது. நீ எல்லாம் ஒரு ஆளு எழுத வச்சியாரு, யார் எழுதலாம் சொல்லுங்க, என்ன கணக்கு வச்சிருக்கீங்க, யாரும் எழுதலாம், ரொம்ப நாள் எழுத வச்சிருக்காங்க, நீ எல்லாம் எழுத வச்சியா, அப்ப யாரெல்லாம் எழுதலாம்? இது ரெண்டு பக்கம் தப்பு இருக்கு. திருப்பி இன்ஸ்டிடியூஷன் அழைப்பு எடுத்து பார்த்தேன், எடுத்து பார்த்தோம்னா 100 விமர்சனம் அரங்குன்னு போட்டுருந்துச்சு. ஓ ஓகே, விமர்சனம் அரங்கு தானே, அப்ப ரெண்டு தப்பா சொல்லலாம். அது அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா சம்ஹார யாகம் சொன்னேன் இல்லையா, அதுக்கான சத்துரு சம்ஹார யாகம் அது ஏன் கவனம் பெறாம போகுது அப்படின்னா, தமிழ் பத்திரிகை உலகில் இன்னைக்கு ப்ரூஃப் ரீடரே கிடையாது. ப்ரூஃப் ரீடரே கிடையாது. யாருமே ப்ரூஃப் ரீடர் வச்சுக்கல. யாரு வேண்டாம் அப்படின்னா ப்ரூஃப் ரீடர் வேண்டாம். என்ன வந்துடும், தமிழை தான் தப்பா எழுதுவாங்க, எழுதிட்டு போறான், என்ன அந்த கொலைவாக வச்சேலா போயிட்டு போகுது. நீங்க எந்த அது ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, சமீபத்தில் நான் படித்த ஒரு புத்தகம் சீனிவாசனுடைய கவிதை புத்தகம், அது என்ன பெட்டிக்கு படுத்திருக்கும் புனி, புகார் பெட்டிக்கு படுத்திருக்கும் புனி. அதில் எடுத்தோன்னே அச்சுப்பிள்ளை சரிபார்த்த நண்பர் பொன்சின்னு எழுதியிருந்தான். அச்சுப்பிள்ளைகள் இப்ப நான் விட்டாங்க. ஏன்னா ப்ரூஃப் ரீடர் வேண்டாம். தமிழ் படித்தவர்கள் இவ்வளவு பேருக்கு அந்த நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் அத்தனை பட்டதாரி படிச்சிடலாம். ஒரே ஒரு தமிழ் படித்த ஒரு ஆளை கூப்பிட்டு ப்ரூஃப் ரீடரை வச்சா தொடர்ந்து தமிழ் படிக்க வந்துருவாங்க, தப்பு இல்லாத தமிழ் வந்துடும். ஆனால் அது வேண்டாம். இதை போல இருப்பதனால தான் தொடர்ச்சியாக மறுபடியும் ஐயா சொன்ன கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்க கல்விட்டே இருக்காங்க. அப்ப அச்சுப்பிழைய இப்பு போடலைனாலும் சொல்லணும், எல்லா தப்பும் கண்ட இடத்துல சொல்லணும். அது சின்ன தப்பா பெரிய தப்பா, சின்ன போராட்டமா பெரிய போராட்டமா இல்ல, இது தப்பா இருக்கு, இது தப்பு அப்படின்னு சொன்னா இந்த அக்கறை வந்துடும். அந்த அக்கறை எல்லோருக்கும் வரட்டும், எல்லோரும் சிறப்புற வாழட்டும். நன்றி.